Rahman for scoring 120 fantasy points. புதுசாயிருக்கு. விருதை வென்றும் நிகழ்ச்சியில் பேசாத சிஎஸ்கே வீரர் ரஹ்மான். உண்மையில் நடந்தது என்ன? உலக கிரிக்கெட்டின் திருவிழாவான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் கடந்த 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. இந்த வருட ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதின. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் அபார பந்துவீச்சால் ஒரு கட்டத்தில் 78 ரன்களுக்கு 5 விக்கெட்கள் இழந்து ஆர்சிபி அணி தடுமாறியது. சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சில் அறிமுக வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் மிகச் சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதற்கு முன்பு நடைபெற்ற ஐபிஎல் தொடர்களில் மும்பை, ஹைதராபாத் மற்றும் டெல்லி அணிகளுக்காக விளையாடிய முஸ்தபிசுர் ரஹ்மான் சிஎஸ்கே அணிக்கான துவக்க போட்டியில் தனது முதல் ஓவரில் டூப்ளசிஸ் மற்றும் ரஜாத் பட்டிதார் ஆகியோரின் விக்கெட்டை வீழ்த்தினார். பின்னர் தனது இரண்டாவது ஓவரில் விராட் கோலி மற்றும் கேமரூன் கிரீன் ஆகியோரின் விக்கெட்டை கைப்பற்றி ஆர்சிபி அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து 174 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சிஎஸ்கே அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கான தனது அறிமுக போட்டியில் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகள் கைப்பற்றிய முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். போட்டி முடிந்த பின்பு பெற்ற பரிசளிப்பு விழாவில் இந்த விருது முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு வழங்கப்பட்டது. பொதுவாக ஆட்டநாயகன் விருது வாங்கியதும் வீரர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். போட்டிக்கான பரிசளிப்பு விழாவை தொகுத்து வழங்கும் வர்ணனையாளர் ஆட்டநாயகன் விருது வாங்குபவரிடம் போட்டியை பற்றி அவரது அனுபவம் மற்றும் கருத்துக்களை கேட்பார். ஆனால் சென்னை மற்றும் ஆர்சிபி அணிக்கு இடையேயான போட்டியில் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆட்டநாயகன் விருதை பெற்றதும் உடனடியாக சென்றுவிட்டார். இதற்கான காரணம் தற்போது வெளியாகி இருக்கிறது. பங்களாதேஷ் நாட்டைச் சார்ந்தவரான முஸ்தபிசுர் ரஹ்மான் அவர்களின் தேசிய மொழியான பெங்காலி மொழி மட்டுமே சரளமாக பேசக்கூடியவர். ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உருது ஆகியவை அவருக்கு மிகக் குறைந்த அளவை தெரியும். மேலும் பரிசளிப்பு விழாவை தொகுத்து வழங்கிய ரவி சாஸ்திரிக்கும் புலமையான பெங்காலி தெரியாது. மேலும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு பெங்காலி புரிந்து கொள்ள தெரியும் என்றாலும் அவருக்கு சுலபமாக பேச வராது. இதனால் முஸ்தபிசுர் ரஹ்மான் பெங்காலியில் பேசுவதை ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஏற்ற நபர்கள் இல்லை. இதன் காரணமாகவே அவருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டபின் பேட்டி எடுக்கப்படவில்லை என்று தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.